ஹலோ பாத்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம யூனிவர்ஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்ப தமிழக முதல்வர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்த வெற்றி பெற்ற பிறகு எல்லா தலைவர்களையும் எல்லா இடங்கள்லையும் போய் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு நிறைய தலைவர்கள், பெரிய நடிகர்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லல. அவர் வந்து அவர மீட் பண்ணல. அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அவர் மேல ரஜினிகாந்த் சார் மேல வந்து நிறைய குறைகளை சொல்லிக் கொண்டே இருந்திருக்காங்க. இது எதனால அப்படின்னு மக்களுக்கு புரியாம இந்த மீடியாக்காரங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் ஒரு மாதிரி பேசி அவங்க வந்து இவருக்கும் அவருக்கும் வந்து பிடிக்காது. அவருக்கு இவர் முதலமைச்சர் சிஎம் ஆனதுனால ரஜினிகாந்த் சாருக்கு வந்து பொறாம. அதனால வந்து அவர் வாழ்த்து சொல்லல, அவர் மீட் பண்ணல, அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரஜினிகாந்த் சார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து என்ன நான் வந்து மீட் பண்ணல அப்படிலாம் குறையெல்லாம் இல்லை, கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. நான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயமா ஆன்மீக விஷயமா வந்து நான் வந்து வெளியில போக வேண்டியிருந்தது. அங்கே போகும்போது ஏர்போர்ட்ல யாரும் இல்லை, மீடியாக்காரங்க. அதே நேரத்தில் அங்கேருந்து அங்கே போய் இறங்க அந்த ஏர்போர்ட்லேயும் ஆட்கள் யாரும் இல்லை, மீடியாவில் யாரும் இல்லை, என்கிட்ட வந்து சொல்லலை. நானும் பதில் அவங்களுக்கு கொடுக்கல, கேள்வி கேட்கல, நானும் அவங்களுக்கு பதில் சொல்லலை. அதனால நான் வந்து போயிட்டேன். இப்போ வந்து ஆனால் அந்த இடைப்பட்ட ஒரு ஆன்மீக விஷயமா நான் வந்து நாங்கள் போயிருந்தேன். இடைப்பட்ட நேரத்தில் வந்து நிறைய குளறுபடிகள் ஆகிவிட்டது. அதனால வந்து அப்படிலாம் இல்லை. நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட நேராக சொல்லிடுறேன். நீங்களே வந்து நாங்கள் வந்து வந்த பிறகு கூப்பிட்டு உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு தான் இருந்தேன். நானே கூப்பிட்டு சொல்லிடலாம் மீடியாவுக்கு அப்படின்னு இருந்தேன். இப்போ சொல்லிடுறேன். அவருக்கு வந்து சிஎம் ஆனதுல வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாரு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. அவருக்கும் எனக்கும் அவர் ஒரு ஒரு ஜென்ரேஷன், நான் ஒரு ஜெனரேஷன். என்னோட போட்டி போடுறதுக்கு அவருக்கும் நமக்கும் போட்டி போடுறதுக்கு ஒரு ஈகோ வந்து எப்பயுமே கிடையாது. அவர் வந்து தனி, நான் வந்து தனி அப்படின்னு வந்து அந்த மாதிரி ரஜினி சார் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்துல வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு. அதனால அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்கள், அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே யார் தவறு செஞ்சாலும் அந்த தவறு வந்து விஜய் சார் தான் போய் சந்திக்கும். அதனால யாராக இருந்தாலும் சரி தவறு செய்யாமல் நேர்மையாக இருங்க. ஏன்னா இல்லை நீங்கள் ஒரு தவறு செஞ்சீங்கனாலும் அது வந்து அவரை போய் இதாகிடும், சந்தித்து அவருக்கு தப்பான ஒரு பேரை வந்து வாங்கி கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லி இருக்கிறாரு. அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து நம்ம ரஜினி சார் வந்து போய் மீட் பண்ணியிருந்திருக்காரு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கும் அவருக்கு வந்து அரசியலை தவிர அரசியலுக்கு அப்பாற்பட்டு எனக்கும் அவருக்கு ஒரு நீண்ட கால நட்பு இருக்குது. அதனால நான் போய் அவர் வந்து சந்தித்து அவர் வந்து தோல்வி விட்டதுனால அவருக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க மீடியாட்ட. இப்போ ரீசெண்டாக நம்ம ரஜினி சார் தலைவர் வந்து பேசியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் நீங்கள் அந்த டைமிங் வரும்போது நீங்கள் வந்து போட்டி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆகிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நான் வந்து நின்றிருந்தேன் அப்படின்னா சிஎம் ஆகிருப்பேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த ஆசையெல்லாம் கிடையாது. அதனால நான் வந்து அதில் வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக வந்து பேசியிருக்கிறாரு நம்ம ரஜினி சார், தலைவர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வந்து. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து இது போல் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்த ஒரு சூப்பர் பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நம்ம யூனிவர்ஸ்லேருந்து, பிரபஞ்ச சக்தியிலேருந்து நம்ம விடைபெற்றுக் கொள்கிறோம். நம்ம ரஜினி சார் எவ்வளோ ஆன்மீகத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வரலாம். நன்றி.